வணக்கம். தென்னாப்பிரிக்க குடியரசுக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் இடையே நடந்த யுத்தத்தை போயர் யுத்தம் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த யுத்தம் 1800 தொடங்கினாலும் கூட 1894 1899 வரையிலும் இந்த யுத்தத்தில் மகாத்மா காந்தி அவர்களும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறார். எதனால் என்று கேட்டால், அந்த யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்திலேயே போர் வீரர்கள் எல்லாம் காயப்பட்டு துன்பப்படுவதை உணர்ந்து அவர்களுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சையை நாம் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சற்றப்ப 1100 பேரை மகாத்மா காந்தி அவர்கள் இந்த பணிக்காக வேண்டி தேர்ந்தெடுத்து அந்த பணியினை தொடங்குவதற்காக வேண்டி பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அனுமதி கேட்ட நேரத்தில் அந்த அரசாங்கம் மனம் வந்து அவர்களுக்கு இந்த அனுமதியை வழங்குகிறது. இவர்களுடைய 1100 பேரும் சேர்ந்து அந்த காயப்பட்ட அந்த வீரர்களுக்கு மருத்துவ உதவி செய்வதற்காக வேண்டி, சிகிச்சை செய்வதற்காக வேண்டி செல்லுகிறார்கள். எங்கே அவங்களுடைய முகாமை அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், போர்க்களத்திற்கு வெளியே அவர்களுடைய முகாமை அமைத்திருக்கிறார்கள். முகாமை அமைத்து கொண்டு அவர்களுடைய பணியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் செஞ்சிலுவை சங்கமும் இவங்களுக்கு ஆதரவாக துணை நிற்கிறது. இங்கே யார் யாரெல்லாம் பணியாற்றுகிறார் என்பதை மகாத்மா காந்தி அவர்கள் எழுதக்கூடிய இடத்திலே சொல்லுகிறார். இந்தியன் என்ற ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்துக்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், சீக்கியர்கள் இருக்கிறார்கள், சிந்துக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், மற்றும் பிற மதத்தவர்களும் அங்கே இந்தியர் என்ற ஒரு சொல்லோடு அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இந்தியாவுடைய நாட்டுப்பற்றை காட்டுவதற்காக வேண்டிய அவர் அதை குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்து படைகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது. அவர்களால் நிலை கொள்ள முடியாது என்ற ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்தில் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இவரிடத்திலேயே ஒரு கோரிக்கையை வைக்கிறது. நீங்கள் யுத்த களத்திற்கு வெளியே இருந்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறீர்கள், யுத்த களத்திற்கு உள்ளே போய் உதவி செய்ய முடியுமா என்று கேட்கிறார். மகாத்மா காந்தி அவர்கள் சிறிது கூட தயங்காமல் யுத்த களத்திற்கு உள்ளே செல்லுகிறோம் என்று சொல்லி யுத்த களத்திற்கு உள்ளேயும் சென்று இவர்களுக்கு மருத்துவ உதவி செய்கிறார். மிக பெரிய சிகிச்சை தேவைப்படக்கூடிய நேரத்தில் அங்கே காயப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த வீரர்களை எல்லாம் சற்றப்ப 10 மைல் தூரத்திற்கு சுமந்து வந்து இவர்களுக்கு அந்த சிகிச்சையை செய்து இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு முகாமில் இருந்து இன்னொரு முகாமுக்கு மாற வேண்டும். அப்போது ஒரு முகாமில் இருந்து இன்னொரு முகாமுக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு லெப்டினன்ட் ராபர்ட் என்பவர் மிக அதிகமான காயப்பட்டு இறந்தே கிடக்கிறார். வரக்கூடிய வழியிலே இவர்கள் பார்க்கிறார்கள், அதை இறந்தவர் தானே, பிணம்தானே என்று அதை போட்டுவிட்டு அவர்கள் வரவில்லை, அதையும் தூக்குகிறார்கள். அந்த ராபர்ட் லெப்டினன்ட் சொல்லக்கூடிய அந்த ராபர்ட், பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த ராபர்ட் என்பவர் அவரையும் பிணமாக அவரையும் தூக்கி சுமந்து கொண்டு அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். கடுமையான வெயில், நல்ல தண்ணி தாகம் இருக்கிறது, ஒரு சிறிய நீரூற்று இருக்கிறது. அப்ப இவர்கள் நினைக்கிறார்களாம், இதை பிரிட்டிஷ் இராணுவம் இவர்கள் கூட வந்து கொண்டே இருக்கிறது, பிரிட்டிஷ் இராணுவத்தார் தான் இந்த தண்ணீரை அருந்துவார்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரிட்டிஷ் இராணுவம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எங்களுக்காக வேண்டி உழைக்கக்கூடிய நீங்கள் இந்த தண்ணீரை அருந்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்போது பிரிட்டிஷ்காரர்கள் மனதிலும் ஈரம் இருக்கிறது என்பதை மகாத்மா காந்தி அவர்கள் உணர்ந்து கொண்டார். நம்மளுடைய விடுதலை விரைவில் இருக்கிறது என்ற எண்ணமும் அவர் மனதிலே தோன்றி இருக்கிறது.